கோவில்ல முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ள கருவறைக்கு யாரும் கூட்டிட்டு போக மாட்டாங்க. கருவறை உள்ள நிக்க வைக்க மாட்டாங்க. அது கருவறை இருக்கும், கொஞ்சம் முன்னாடி தான் நிப்போம். சரிங்களா? ஸோ அத தொடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கற்பூரம்லாம் கிடையாது. கோவில்ல வந்து கற்பூரம் ஏத்துனா நம்ம வந்து எங்கேயாவது ஏத்தி வழிபடுறது அப்படிதான். அவங்க வந்து தீபாராதனை தான் காட்டுவாங்க. அதுதான் நம்ம தொட்டு கும்பிடுவோம். ஆக்சுவலி தீபாராதனை தொட்டு கும்பிடணும். கற்பூரம் வந்து எதுக்கு ஏத்துறோம்னா, பிரபஞ்சத்துக்கு நான் என்னால முடிஞ்ச விஷயத்த நான் கனெக்ட் ஆகுறேன். பிரபஞ்சத்தோட என்னோட இறைசக்தி கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கற்பூரம் ஏத்துறோம். அது காத்துல அது கரைஞ்சு போகும்போது நம்மள அதெல்லாம் ஃபீல் பண்ண முடியும். நம்ம அதை கவனிக்கணும். ஏத்தி வச்சுட்டு போயிடுவாங்க. அதை கவனிக்கணும். அது போகும்போது அது அந்த காத்து மாதிரி போகும்போது நம்ம கனெக்ட் ஆகுறோம். அந்த ஒரு ப்ராசஸ் அது. அது வேற. ஒரு ஆன்மீக ரீதியா ஒரு வணக்கம் வைக்கிறோம். அவ்வளவுதான். பட் உள்ளுக்குள்ள எல்லா கோவிலும் வந்து கற்பூரம் காட்ட மாட்டாங்க. ஸோ இந்த தீபாராதனை அதுதான் காட்டுவாங்க, விளக்கு. அது தொட்டு கும்பிட்றது. உள்ள அதே மாதிரி விடலாம் மாட்டாங்க. நம்ம தொட்டு கும்பிடவே முடியாது சிவன் கோயிலில். சில சிவன் கோயிலில் அதுவும் வந்து திருமணம் ஆனவங்க தான் லிங்கத்தையே தொட்டு அபிஷேகம் பண்ணணுன்றதே இருக்குது, ஐயருங்களே. திருமணம் ஆகாதவங்க பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. அதெல்லாம் சில கோயிலில் கடைபிடிக்கிறாங்க. அது ஒன்று. அதை தாண்டி காட்டு கோவில் இருக்கும், சரிங்களா? ஸோ ஓப்பன் ஸ்பேஸில் வந்து மலை சார்ந்த இடங்களில் காட்டு கோவில்லாம் இருக்கும். அங்கே இருக்கிற லிங்கம் அதெல்லாம் இருக்கும். அங்கே கூட வந்து நம்ம சில கோவிலில் தொட்டு கும்பிடக்கூடாது அப்படின்வாங்க. அதுவும் சில பேர் வந்து பெண்கள் தொட்டு கும்பிடக்கூடாதுன்னுவாங்க.